VIT பண்பலை 90.8 பள்ளி மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட சுதந்திர தின போட்டிகள் 2024. கழிஞ்சூர் மோட்டூர் பஞ்சாயத்து யூனியன் நடுநிலை பள்ளியின் 7ஆம் மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் PT தீப்ஷிகா, L மாலினி, J சம்யுக்தா, மனிஷ், B ராகுல் வழங்கும் தமிழ் வானொலி நாடகம். ராஜாதிராஜர், ராஜமார்த்தாண்டர், ராஜகுல திலகர், சிவகங்கை சீமை அரசி வீரமங்கை வேலுநாச்சியார் வருகிறார் வருகிறார் வருகிறார். குயிலி, பயிற்சியை ஆரம்பிக்கலாமா? தாங்கள் சொல்லி நாங்கள் மறுப்பதால் உடனே தொடங்கலாம். பெரிய மருது, ஏதேனும் செய்தி உண்டா? நம் அரசரை கோழைத்தனமாக மறைந்திருந்து கொன்ற பாஞ்சூர் ஜோசப் ஸ்மித்தும் நம் நாட்டுக்குள் திமிராக வலம் வருகிறார்கள். மக்களுக்கு தொல்லை பல குடிக்கின்றன. சிவகங்கை சீமை ஆங்கிலேயர்கள் அதிகார சங்கிலியால் கட்டுண்டு கிடக்கிறது. மக்கள் மனதில் கோபம் நீர்ப்பூத்த நெருப்பாக உள்ளது. தாய்ப்பசுவை பிரிந்த கன்று போல் தங்கள் பிரிவால் மக்கள் தவிக்கிறார்கள். சிவகங்கை சீமையின் எதிர்காலமே உங்கள் கையில்தான் உள்ளது. மன்னர் முத்து வடுகநாதரை எரித்த அக்னி அணைந்து விடவில்லை. என் நெஞ்சில் எரிந்து கொண்டிருக்கிறது. மன்னரை கொன்ற வெள்ளை பரங்கியர்களை பழித்திருக்கும் வரை அது அணையாது. நாட்டிற்கு சுதந்திரம் வாங்காமல் ஓய மாட்டேன். என் மக்களை மீட்காமல் உறங்க மாட்டேன். சிங்கங்கள் அரசாண்டு சிவகங்கை சீமையின் அரியாசனத்தில் சிறுநரிகளா? இனியும் அனுமதிக்க முடியாது. கேளினம் போல பூமி முகம் பார்த்து திரியும் கோழைகள் அல்ல நாம். விழித்திருக்கும் கண் நோக்கி வேலிட்டு வந்தாலும் இமைக்காது எதிர்நோக்கம் வீரர்கள் நாம். புலியை முரத்தால் அடித்து விரட்டிய வீரத்தமிழச்சி மரபில் வந்தவர்கள் நாம். தாய் மண்ணில் கை வைத்தவர்களுக்கு தக்க பாட புகட்ட வேண்டும். சூதுமதியால் மன்னர் கொல்லப்பட்டார். அதே காளையர் கோவிலில் வெள்ளை பரங்கியர்களின் தலை கலனிக்காய் போல நம் காலடியில் உருள வேண்டும். சிவகங்கை சீமையில் மீண்டும் அனுமன் கொடி பறக்க வேண்டும். மருது சகோதரர்களே, படைகள் தயாராகட்டும். தாயே, நீங்கள் கூறுவது அத்தனையும் உண்மை, சத்தியம். ஆனால் வீரத்தை மட்டும் நம்பி நாம் களமிறங்க கூடாது. இந்த முறை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் போர் வேண்டாம் என்கிறீரோ? இல்லை, புலி பதுங்குவது பயத்தால் அல்ல, பாய்வதற்குத்தான். நாம் படை வலிமழை கூட்ட வேண்டும். நவீன ஆயுதங்களை வாங்க வேண்டும். மேலும் ஆங்கிலேய படையினர் தங்களை தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் உடனே வீரபாச்சி கோட்டைக்கு செல்ல வேண்டும். அங்கு கோபாலனிடம் ஆலோசனை பெறலாம். சரி, உடனே ஏற்பாடு செய்யுங்கள். நான் மன்னரின் சமாதிக்கு சென்று வணங்கிவிட்டு வருகின்றேன். இந்த ஆடு எங்கதான் போயிருக்குதோ? ஏ பொண்ணே, எனக்கு கொஞ்சம் தண்ணி தா. ஐயோ அரசே, அம்மா நீங்களா? உனக்கு என்ன தெரியுமா? தெரியும். உங்களுக்கு தெரிந்த 3 எழுத்து தைரியம், தெரியாத 3 எழுத்து பயம். அதுவும் எனக்கு தெரியும். நன்றாக பேசுகிறாய் மகளே. நாட்டு நிலைமை எப்படி உள்ளது? மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? நாட்டின் பஞ்சமும் பட்டினியும் தலை விரித்து ஆடுகிறது. உங்கள் கொடைத்தன்மையும் வீரத்தன்மையும் செல்வ பலத்தையும் போற்றி பாடிய புலவர்கள் அரை வயிற்று கஞ்சிக்கும் வழியின்றி தவிக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டுகிறேன். இந்த பகுதியில் ஆங்கிலேயர்கள் என்னை தீவிரமாக தேடி வருகின்றார்கள். இங்கும் வரலாம், உன்னிடம் விசாரிக்கலாம். எச்சரிக்கையாக இரு. மீண்டும் சுதந்திர தேசத்தில் சந்திப்போம். என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். Surely வேலுநாச்சியார் must have gone this way. We can ask this Gothir woman. இந்த பக்கம் வேலுநாச்சியார் வந்தாயா? நீ பார்த்தாயா? எங்க ராணியா வந்தாங்க. எந்த பக்கம் சென்றார்? அதை மட்டும் சொல்ல மாட்டேன். Till that hands will be cut off and kill her if she refused to share. சொல்ல விளக்கின்றார். கைகள் துண்டிக்கப்படும். என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். ஓ அப்பச்சி என்றால் வெட்ட வேண்டியது உன் கைகள் அல்ல, உன் தலையை. இப்போது வேலுநாச்சியார் பாளையக்காரரில் ஒருவரான கோபாலை சந்திக்க செல்கிறார். వందనాలు గోపాల్ గారు. మహారాణి, మీరు వీన్ చేస్తున్నారు. சிவகங்கை சீமை அரசி வீரமங்கை, நாங்கள் இங்கு வர வேண்டிய அவசியமில்லை. தாங்கள் சொல்லி இருந்தால் நானே வந்திருப்பேன். சொல்லுங்கள் மகாராணி, நான் என்ன செய்ய வேண்டும்? குயிலி, நீதான் ஆங்கிலேயர்களுக்கு நெருப்பாய் இருப்பாய். அவர்களின் ஆயுத கிடங்களை அழிக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். உத்தரவு தாயே. நீங்கள் ஆணையிட்டால் அணையும் விழுங்குவோம். நீங்கள் கண்ணசைத்தால் கடலையும் காப்போம். நம் வீரர்கள் போருக்கு
போருக்கு எப்போதோ தயாராகிவிட்டனர். ஆனால் ஆங்கிலேயர்களை தோற்கடிக்க வேண்டும் என்றால் நவீன ஆயுதங்கள் தேவைப்படுகிறது. ஹைதர் அலிக்கு 3 முறை கடிதம் அனுப்பியும் பதிலில்லை. இப்போது ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டையில் தங்கி இருப்பதாக செய்தி. நானே நேரில் செல்லலாம் என திட்டமிடுகிறேன். நல்ல திட்டம், உடனே புறப்படுங்கள். நாங்கள் வேலுநாச்சியாரிடம் இருந்து வருகிறோம். உங்கள் அரசரை காண வேண்டும். அரசரே, வேலு நாச்சியாரிடமிருந்து மன்னர்கள் வந்துள்ளனர். வரச் சொல்ல அவங்களை. சலாம் அலைக்கம். வலைக்கும் சலாம். உதவி கேட்டு எங்கள் ராணியாரிடமிருந்து 3 முறை ஓலை அனுப்பியும் தங்களிடமிருந்து பதில் ஏதும் வரவில்லை. இது போன்ற முக்கியமான இராணுவ ஒப்பந்தம் குறித்து உங்களிடம் பேச முடியாது. உங்கள் ராணியாரிடம் தான் பேச முடியும். உடனே அழைத்து வருகிறோம். அஸ்லாம் அலிக்கும் நவாப். அதற்கு அவசியமில்லை நவாப், நான் இங்கேயே இருக்கின்றேன். தங்களை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி. தங்களுக்கு என்ன வேண்டும்? தற்போது நாட்டின் நிலை எவ்வாறு உள்ளது? வெள்ளை பரங்கியர்களின் அடாவடித்தனமும் அட்டூழியமும் நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டது. அதற்கு முடிவு கட்ட வேண்டும். கல்லிலும் முள்ளிலும் வெயிலிலும் மழையிலும் வியர்வை சுட்ட சுட்ட உழைப்பவர்கள் நம் மக்கள். ஆனால் உதியோமோ அவர்களுக்கு காடு திருத்தி மேடு வெட்டி கழனி ஆகியது நம் மக்கள். கட்டளையிடுவது அவன். ஏரி கட்டி குளம் வெட்டி வரப்பு வெட்டிய வாய்க்கால் போடுவது நம், வளம் சேர்த்தது நாம். ஆனால் வரி வசூலிப்பதோ பரங்கியர்கள். வரி கட்ட மறுப்பதால் வஞ்சகத்தால் என் கணவரை கொன்றார்கள். அவர்களை பழித்தீர்க்க வேண்டும். தாய் மண்ணை மீட்க வேண்டும். அதற்கு தங்களின் ஆயுதப்படை தேவைப்படுகிறது. நல்லது. ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் எதிரிதான். நீங்கள் போராடுவது உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்காகவும் தான். 500 துப்பாக்கிகள், 12 பீரங்கிகள், 5000 படை வீரர்கள் இப்போதே உங்களிடம் அனுப்பி வைக்கிறேன். என் மகன் திப்பு சுல்தான் படை வீரனாக உங்களிடம் வருவான். மிக்க நன்றி. உங்கள் உதவியை சிவகங்கை சீமை என்றும் நினைவில் வைத்திருக்கும். தங்கள் உத்தரவுப்படி ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கு அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் பெண்கள் படையின் தலைவி குயிலி வீரமரணம் அடைந்து விட்டார். என்ன சொல்கிறாய்? ஆம் தாயே, குயிலி ஆயுத கிடங்கை அழிப்பதற்கு நான் உடலையே தீயாக்கி தீ வைத்து கொண்டாள். குயிலி புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டுள்ளார். உடனே போர் முரசு கொட்டுங்கள். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், பசுக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்புங்கள். 4 திசைகளிலும் படை செல்லட்டும். ஆங்கிலேய தளபதி பாஞ்சோரியம் ஜோசப் ஸ்மித்தும் உயிரோடு எனக்கு வேண்டும். தாயே, ஆங்கிலேயரை பிடித்து விட்டோம். Please forgive us. Give us life. We are leaving your country. We will not trouble anymore. Don't you know English? I don't know only English. I am well versed in Malayalam, Kannadam, Urdu, Telugu, French, as all the 7 languages. You like that? இவன் அறம் தவறியவன், நம் அரசரை கொன்றவன். இவனுக்கு கருணை காட்டக்கூடாது. உத்தரவு விடுங்கள். இவன் தலையை சீவி உங்கள் காலடியில் காணிக்கையாக வைக்கிறேன். அவசரம் வேண்டாம். வீரத்தையும் நெஞ்சில் ஈரத்தையும் உபகாரத்தையும் உலகிற்கே கற்றுக் கொடுப்பவர்கள் நாம். மனிதரை அடிமையாக்கும் சிறுமாயை ஒழிப்போம். யாது ஊரே யாவரும் கேள்வி என்பதை உலகிற்கு உரைப்போம். நீராயுத பாணியாக நிற்பவன் முன் ஆயுத பலத்தை காண்பிப்பது வீரத்திற்கு அழகல்ல. தலை குனிந்து மண்டியிடுகிறானோ அப்போதே அவன் கோட்டை நம் கைவசமாகிவிட்டது. இவன் பிழைத்து போகட்டும். வெற்றி விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அதற்கு முன் உடையாருக்கும் குயிலிக்கும் அவர்கள் வீரத்தை போற்றும் விதமாக கோயில் கட்ட உத்தரவிடுகிறேன். மூவேந்தர்களின் வீரத்தையும் முத்தமிழின் பெருமையும் மீட்க வேண்டிய தருணம் இது. ஜாதி மதங்களால் பிறந்து கிடந்த போது சிவகங்கை சிங்கங்களால் சிறுத்த வைத்தது. தேசம் காக்க தன் உயிரையே தியாகம் செய்த உடையாருக்கும் வேட்டுடைகாளி என்ற பெயரால், குயிலிக்கும் குரலுடையார் என்ற பெயரால் கோவில் கட்டுங்கள். சூரிய சந்திரன் உள்ளவரை தேசப்பற்றையும் பறைசாற்றுங்கள். முடிசூட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள்.